ஜனவரியில நான் இப்படி தான் இருந்தேன். 128 கிலோ 3 மாசத்துல 15 கிலோ குறைச்சிருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி குண்டு தாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஃபிட்னஸ் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணதுக்கு நீங்க கேலரி கவுண்ட் பண்ணணும், ஒர்க் அவுட் போகணும், எல்லாம் பர்ஃபெக்ட் இருக்கணும், ஒர்க் அவுட் கேலரி எல்லாம் போட்டு அந்த கப்பில் போட்டு நல்லா எல்லாம் மெஷர் பண்ணணும். அதெல்லாம் ஒரு புண்டே வேணாம். நான் சொல்றது என்ன மாதிரி இருந்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணது இப்படிதான். ஒரு ஃபர்ஸ்ட் 2 to 3 வீக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு புண்டே பண்ணாதீங்க ப்ரோ, ஒரு புண்டே பண்ணாதீங்க. டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் ஏதாச்சும் ஒரு கார்டியோ பண்ணுங்க. இப்போ ஒருத்தர் ஜிம் ஜாயின் பண்ணான்னு வைங்க, பெஞ்ச் பிரஸ் அடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம்லேயே 100 கிலோ கொடுப்போமா, இல்லாட்டி தம்பி பாரை மட்டும் அடிப்பா, பார் அடிக்க முடியலையா 5 கிலோ டம்பிள் எடு அதை அடி அப்படின்னு சொல்லுவோமா? அதே மாதிரி தான் இதுவும். 15 நிமிஷம் கார்டியோ, ஒரு 15 நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ணுங்க. டயட் நீ வளவே சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடு, டயட்டில் கை வைக்காது. இந்த 2 வீக்ஸில் நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சப்கான்ஷியஸாக டேய் நான் இதை விட அதிகமாக சாப்பிடுவேன்டா, என்ன திடீர்னு சாப்பாடு கம்மி பண்ணிட்டு அப்படின்னு ஃபீல் தான் வரும். இதுக்கப்புறம் கேலரிஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, ஒரு குண்டே பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சாப்பாடை குறைங்க. 2 வாலி சோறு சாப்பிட்றியா, சரி ஒரு 1.5 வாலி ஆக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ப்ரோ நான் 3 மாதம் ஆகுது, இன்னும் கேலரிஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணதே. ஏன்னா நான் ஜிம் போகிறதே பெரிய விஷயம், ஒரு விஷயத்தில் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். நான் நிறைய விஷயத்த மண்டையில் போட்டேன்னா கன்சிஸ்டண்டாக இருக்க மாட்டேன், எனக்கே தெரியும். ஸோ ஒரு 2-3 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக கன்சிஸ்டண்டாக இருந்துட்டு போகலாம். இப்போ நீ டெய்லி 5 வாட்டி கை அடிக்கிறேன்னு வையே, ஒரு 10 வாட்டி கை அடிக்கிற டெய்லி. உன்னோட கோல் வந்து நாளையோட நான் கை அடிக்க கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது. சரி நாளைக்கு ஒரு 9 வாட்டி கை அடிப்போம், அடுத்த நாள் ஒரு 8 வாட்டி. அப்படித்தான் கிராஜுவலாக தான் ப்ரோ போகணும். இப்போ நீங்கள் வெயிட் போட்டது எப்படி கிராஜுவலாக இருந்துச்சோ அதே மாதிரி வெயிட் குறைச்சதும் கிராஜுவலாக தான் இருக்கணும். இப்போ நீங்களும் ஒரு ஒபீஸான ஆளாக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் சும்மா கொஞ்சம் குண்டு அப்படி இல்லை, உங்களோட மென்டாலிட்டி எனக்கு புரியும் ப்ரோ. எங்களை மாதிரி ஆட்களுக்கு ஜிம் ஜாயின் பண்ணுறதுக்கே 1008 விஷயம் திங்க் பண்ணணும். அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், நம்மளோட பொடியை பார்த்து என்ன நினைப்பான், சும்மா ரோட்டில் போகிறப்போ அப்படி தான் நினைப்போம். ஸ்டார்ட் ஸ்மால் ப்ரோ, ஸ்டார்ட் ஸ்மால். ஒரு இன்செக்யூரிட்டிஸாக ஃபேஸ் பண்ணுங்க ப்ரோ. எவன் என்ன நினைச்சா என்ன, நானும் இன்ட்ரோவர்ட் தான் ப்ரோ, இப்படி எல்லாத்தையும் பேசி பழக்கம் இல்லை. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் இப்படி பேசுவேன். சரி யார் இதெல்லாம் உடச்சிட்டு வரும் அப்படின்னு தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ லேர்ன் ஆஃப்டர் யூ ஸ்டார்ட், இதான் நான் கற்றுக்கிட்டது. நான் பேசுறது எல்லாத்தையும் நினச்சி இவன் பெரிய அறிவாளி புண்ணிய அரிப்பானோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. நானே ஒரு மலுமுட்டா கூதி தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச 1-2 விஷயத்த எனக்கு சொல்லுங்க ப்ரோ.